இன்று தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கும் பிரதமர் மோடியை கண்டித்து தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் இந்திய கூட்டணி கட்சி தலைமையில் காங்கிரஸ் கட்சி சார்பிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தை வஞ்சிக்காது, மக்களின் நலனை நாம் ஒன்று சேர்ந்து பாதுகாப்போம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகர காங்கிரஸ் கட்சி சார்பில் நாகர்கோவில் தலைமை தபால் நிலையம் முன்பு மாவட்ட தலைவர் நவீன்குமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தை குமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தொடங்கி வைத்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து கூறுகையில், இன்று தமிழகத்துக்கு வருகை தரும் பிரதமர் மோடி அவர்களை வருகையை எதிர்த்து மாவட்டம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியினரும் இந்திய கூட்டணியை சார்ந்தவர்களும் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழகத்தை தொடர்ந்து வென்று கொண்டிருக்கும் இந்த மத்திய அரசு உடனடியாக மும்மொழி கொள்கையை பின்பற்றவில்லை என்றதற்காக நம்மளுடைய இருமொழி கொள்கையை நம்ம பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் என்றதற்காக நிதிகளை நிறுத்தியது. அது உடனடியாக அந்த நிதியை தர வேண்டும். அது மட்டுமல்ல, வக்ஃப் போர்டு மசோதாவை பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய மெஜாரிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி மக்கள் விரோத திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். சிறுபான்மையினரை எப்போது வஞ்சிக்குமாகவே இந்த மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது கண்டிக்கத்தக்கக்கூடியது. அதை தொடர்ந்து தான் தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் சார்பில் இந்த எங்களுடைய எதிர்ப்பினை